திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கலந்து கொண்ட நச்சினு 4 கேள்வி தொகுப்பை பார்க்கலாம். சத்தியம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நச்சின 4 கேள்வி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணம் பலரும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கி இருக்காங்க. குறிப்பாக முதலீடு செய்திருக்கக்கூடிய கம்பெனிகள் அனைத்துமே ஏற்கனவே ஒப்பந்த முறையில் முதலீடு பண்ண கம்பெனிகள் தான், முதலீடுக்காகவே போல அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களை பார்க்க முடியுது. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது இந்த ஒப்பந்தங்களை டெய்லி பத்திரிகையில் வருவதை பார்த்து சகிக்கு தாக்கிக் கொள்ள முடியாமல் வயிற்றுச்சலின் காரணமாக சொல்லுகிறவர்கள் தான் அதிகம். அதனால் அவர்கள் அதை பெருப்படுத்த வேண்டாம், அதை உதாசீனப்படுத்தி விடுகிறோம். அதே போல் ஆளுநர் தமிழ்நாட்டினுடைய கல்வி தரம் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இடையில் மகாவிஷ்ணு என்ற நபருடைய அந்த சர்ச்சைக்குரிய பேச்சு, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? கவர்னருக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வி தரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பதை நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை, ஒன்றிய அரசே சான்று வழங்கியிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு தற்போது உள்ள இந்த இருமொழி கொள்கை அண்ணாவால் 1967 கொண்டு வரப்பட்டு இன்று வரையில் நடைமுறையில் இருக்கிறது. இதில் படித்தவர்கள் தான் இன்றைக்கி உலகம் பூராவரும் புகழ்பெற்று விளங்குகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் அதிகம் சம்பளம் வாங்குகிற சுந்தர் பிச்சையே தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான். அயல் நாடுகளில் அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய இடத்தில் இருப்பவர் தமிழ்நாட்டில் பயின்றவர் தான். ஒரு நல்ல கல்வி முறை போய் கொண்டிருக்கிறது. 57 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தியிருக்கிறோம். இதை பார்த்து அவர் வடநாட்டிலிருந்து வந்தவர், அவர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அவர் வாழ்கிற மாநிலத்து மக்கள் இந்த மாதிரிலாம் வளர முடியும் என்ற ஒரு பொறாமையின் காரணமாக இருக்கிற இடத்துல இருக்கிற மக்களுக்கு நல்லது பண்ணணும் என்ற எண்ணம் கூட இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு அவதூறாக பேசிக்கொண்டிருக்கிறார். விசிகாவினுடைய மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கதா ஒரு தகவல் இருக்குது. அதே போல் இம்மானுவேல் சேகரனுடைய அந்த நேற்று நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் சரியான போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படலை அப்படின்னு சொல்லி செல்வப்பெருந்தகை குற்றம் சாட்டியிருக்காரு. திமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதிருப்தியில் இருக்காங்களா? இம்மானுவேல் நிகழ்ச்சி எப்படி என்ன நடந்தது எனக்கு முழுமையாக தெரியவில்லை. அது குறித்து டிஜிபி அவர்கள் விளக்கம் அளிப்பார்கள், எனக்கு தெரியாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி மிக ஸ்டடியாக ஸ்ட்ராங்காக இருக்கிறது. இந்த கூட்டணி உடைய வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்ன, தொடர்ந்து வெற்றிகள் பெற்று வருகிற இந்த அணியிலிருந்து யாரும் போக விரும்ப மாட்டார்கள். ஆனால் பிரிக்க சில பேர் முயற்சி செய்கிறார்கள், அதில் இவர்கள் பலியாக மாட்டார்கள். முப்பெரும் மாநாடு இன்னும் கொஞ்ச நாளில் நடக்க இருக்குது. அதற்கான ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்குது? 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த முப்பெரும் மாநாடு ஒரு முன்னோட்டமாக இருக்குமா? முப்பெரும் விழா ஆண்டுதோறும் நாங்கள் நடத்துகிற ஒரு நிகழ்ச்சி தான். இந்த ஆண்டு இப்போ திமுக தோன்றிய பவளவர் ஆண்டு, ஆகவே கொஞ்சம் விமர்சையாக கொண்டாடுகிறோம். ஆகவே இது தேர்தலுக்குரிய முன்னோட்டம்னு சொல்ல முடியாது. இன்னும் தேர்தல் 2 வருஷம் இருக்குது. ஆண்டுதோறும் விழா நடத்துகிறோம். வெள்ளி விழாவை 74 நடத்தணும். அப்போதும் கலைஞர் எங்கள் கவர்மெண்ட் தான் இருந்தது. 99 பொன் விழா நடத்தணும், அப்போது எங்கள் கவர்மெண்ட் தான் இருந்தது. இப்போ பவழ விழா, இப்போ தளபதி மு.க. ஸ்டாலின் இருக்கிறார். ஆக வெள்ளி விழா பொன் விழா எந்த அளவுக்கு விமர்சையாக நடைபெற்றதோ அதை விட கொஞ்சம் விமர்சனையாக இந்த முறை தளபதி மு.க. ஸ்டாலினுடைய தலைமையில் முப்பெரும் விழா நடைபெற இருக்கிறது. விஜய் கட்சி தொடங்கி இருப்பது திமுகவினுடைய வாக்கு வங்கியை பாதிக்குமா? யார் கட்சி ஆரம்பித்தாலும் திமுகவினுடைய வாக்கு வங்கி எந்த காலத்திலும் பாதிப்பு இருக்காது. தங்களுடைய விரிவான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி சார். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஹென்ரியுடன் செய்தியாளர் மாயாவதி.